உங்கள் வீட்டில் திராட்சை செடி வளர்க்குறீங்களா? இது வரைக்கும் திராட்சை செடி இன்னும் பூக்கலையா? அப்படியே பூத்த பூக்கள் இன்னும் காயாகலையா? அல்லது காய் காய்த்த பிஞ்சுகள் எல்லாம் இன்னும் பழமாகலையா? அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே போல் திராட்சை பழங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் பறிக்கலாம். திராட்சையில் இலைகளுக்கு இடையில் பெரிய பெரிய பூக்கள் வரும். இதே போல் சின்ன சின்ன பூக்கள் அந்த பற்று கம்பியில் வந்ததுன்னா அதை கிள்ளி விட்டுறணும். திராட்சையில் நிறைய கிளைகள் வர்றதுக்கு அந்த நுனிப்பகுதியையும் கிள்ளி விடணும். நுனிப்பகுதியை கிள்ளி விட்டால் தான் அதோட பக்க கிளைகள் எல்லாம் பெருசாகும். இந்த கிளைகள் கூட ரொம்ப பெரிய அளவில் பலன் கொடுக்கும். ஏற்கனவே இருக்கிற பெரிய கிளைகளில் இருக்கிற இலைகள் அவ்வளோத்தையும் நாம் எடுத்து விட்டுறணும். இப்போதைக்கு எங்கள் வீட்டு கிரேப்ஸில் எல்லா பழங்களையும் பறிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. அதனால் ஏற்கனவே முத்தின இலைகள் நிறைய இருக்குது. அந்த முற்றிய இலைகள் அவ்வளோத்தையும் வெளியே எடுத்து போடணும். திராட்சையில் அந்த தோல் பக்கம் உறிஞ்சி போகாமல் அந்த இலைகளை பார்த்து பக்குவமாக அப்புறப்படுத்தணும். தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இலைகளெல்லாம் கையாலேயே இழுத்து உருவி விட்டுருவாங்க. அப்படி உருவும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் உருவுனா அந்த செடியோட தண்டு பகுதி அதோட தோல் பகுதி கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது இலைகளை ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம திருப்பி எடுக்கும்போது அதுவே உடஞ்சி வந்துடும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. ஏற்கனவே காய் பருவத்தில் இருக்கிற அந்த இலைகள் ரொம்ப முற்றிய நிலையில் இருக்கும். அதில் நோய் தாக்குதலும் இருக்கும். அதனால் கவாத்துக்கு முன்னாடி அந்த இலைகள் எல்லாம் உருவி விடணும். இப்போது இந்த சின்ன ஸ்ப்ரிங்கில் வந்திருக்கிற பூவை தான் நான் கிள்ளி எடுக்கிறேன். இதே போல் சின்ன சின்ன பூக்களை கிள்ளி விடும்போது அதோட தண்டு பகுதி ரொம்பவே பருமனானதுக்கு அப்புறமா வரக்கூடிய பெரிய பூக்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் நிறைய பழங்கள் கொடுக்கும். நானும் முதல்ல பூவை பார்த்த சந்தோஷத்தில் இதே மாதிரி பூக்களெல்லாம் கிள்ளி விடாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி கிள்ளி விட்டுருக்கேன். இதுக்கு முந்தி ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா இதில் கொத்தாக காய்களில் கூட இருக்கிற சின்ன சின்ன பிஞ்சுக்களை கூட கட் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பெரிய கிளைகள். அந்த பெரிய கிளைகள்லேருந்து பக்க கிளைகள் வரதை இப்போது நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்போ கவாத்து பண்ணலை. கவாத்து பண்ணாததுனால அந்த கிளைகள் இன்னும் பெரிய அளவில் பருமனாகும். அதுக்கப்புறமா கவாத்து பண்ணும்போது அதில் நிறைய பூக்கள் வரும். இப்போது செடியை கொஞ்சம் பரவல் முறையில் பெருசாக்குறதுக்காக தான் இந்த கிளைகளெல்லாம் விட்டுருக்குறேன். இதோட நுனிப்பகுதியை மட்டும் நம்ம கிள்ளி விடும்போது அது இந்த கிளைகள் இன்னும் கொஞ்சம் பருமனாகும். இல்லைன்னா இந்த ஒரு கொடி மட்டுமே நீளமாக போய்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான பூக்களும் வராது, காயும் காய்க்காது. இப்போது ஏற்கனவே இருக்கிற கிளைகள்லேருந்து இந்த கிளையில் ஒரு 10, 13 அல்லது 15 அந்த மாதிரி இலைகள் விட்டதுக்கு அப்புறமா உள்ள நுனிப்பகுதியை கிள்ளி விடணும். இதுவே கொஞ்சம் தடிமனான குச்சிகளாக இருந்தால் இதோட நுனிப்பகுதியை கிள்ளி விட முடியாது. அதுகளை கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு திராட்சையில் மெயின்டைன் பண்ணலைன்னா இதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இதில் ஒவ்வொரு இலைகளுக்கு நடுவில் சின்ன சின்ன ஒரு இலை 2 இலை விடுற மாதிரி சின்ன சின்ன கணுக்கள் வரும். அந்த கணுக்கள் எல்லாத்தையுமே நம்ம நகத்தால் கிள்ளி விட்டுறணும். ரொம்ப பெருசாக வந்ததுன்னா அதோட பக்க கிளைகளுக்கு மட்டுமே நாம் கொடுக்குற எல்லா உரங்களும் சத்துக்களும் போயிடும். இதோட பெரிய கிளைகள் பருமனாகாது. பெரிய கிளைகள் பருமனாகி நல்லா ஸ்ட்ராங்காகி இன்னும் நிறைய பழங்கள் கொடுக்கறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிம்மிங் வேலை பார்க்குறது. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நகத்தை வச்சு கிள்ளும்போதே வந்துடுது. இதில் ஏற்கனவே உள்ள இலைகள்லாம் நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல், பூஞ்சான தாக்குதலில் இந்த இலைகள்லாம் எப்படி முற்றி போயிருக்குது. இதை இப்படியே விட்டோன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த தளிர் இலைகளுக்கும் இதே நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முற்றிய இலைகள் எல்லாத்தையும் நாம் அப்புறப்படுத்திடலாம். அப்போ தான் இப்போ புதிதாக தளர்த்துருக்கிற அந்த சின்ன சின்ன இலைகள் நல்லா ஹெல்த்தியாக வரும். இதுக்கப்புறம் நாம் செடிக்கு கொடுக்குற உரமாக இருக்கட்டும் அல்லது பஞ்சகாவியா அந்த மாதிரி ஃபர்டிலைசராக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த புதுசாக வந்த இலைகளுக்கு கொஞ்சம் செழிப்பாகவே கிடைக்கும். இந்த இலைகள் அதில் இருக்கும்போது இதோட நோய் பரவுதல் அதுக்கு தொற்றாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ அந்த இலைகளை மட்டும் தனிமைப்படுத்தியாச்சு. முற்றிய இலைகளெல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு. எங்கள் வீட்டு திராட்சை செடிக்கு வளர்ச்சி ஊக்கியாக நான் உரமாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கிறேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள்.
0 பட்ஜெட்டில் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற ஏற்கனவே சாதம் வடித்த அந்த தண்ணியாக இருக்கட்டும், அரிசி பருப்பு சாதம் கழுவின தண்ணியாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு விடலாம். அது திராட்சை செடி மட்டும் இல்லை, வேறு எந்த செடிகளுக்காக இருந்தாலும் விடலாம். அதுக்கப்புறம் சிக்கன் கழுவுற தண்ணியெல்லாம் கருவேப்பிலை செடிக்கு ஊற்றுனா அது ரொம்பவே பலன் கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது கருவேப்பிலை செடிக்கு மட்டும்னு இல்லை, எல்லா செடிகளுக்குமே அதுவும் நல்ல உரம்தான். இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு, இப்போது இதுக்கு முந்தைய காலத்துலலாம் சாணம் சாண உரம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ அதுவுமே காசு கொடுத்து வாங்குகிற நிலைமையில் இருக்குது. மண்புழு உரமாக இருக்கட்டும், சாண உரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பஞ்சகாவியா, மீன் அமினோ அமிலம், இவை எல்லாமே இயற்கையான உரங்கள். அது எல்லாமே செடிகளுக்கு கொடுக்கலாம். பக்கத்தில் உங்களுக்கு அந்த எல்லாம் எங்கே கிடைக்குமோ அங்கே வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு கொடுங்க. இப்போது ஓரளவு முற்றி இலைகள் எல்லாம் பறிச்சாச்சு. இதுக்கப்புறமா சின்ன சின்ன ட்ரிம்மிங் ஒர்க்கையும் முடித்தாச்சு. இதே போல் உங்கள் வீட்டு திராட்சையிலையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு திராட்சையும் நல்ல முறையில் பலன் கொடுக்கும். திராட்சை குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ திராட்சையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யாரும் கற்றுக்கிட்டு வரல. அதுக்காக பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் யாரும் படிச்சுட்டு வரல. எல்லாமே அவங்கவுங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. அதே போல் எங்கள் வீட்டு திராட்சையை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோக்களில் ஷேர் பண்ணுறேன். இதில் எதுவுமே ஃபேக் கிடையாது, யாரையும் ஏமாற்றணுங்கிற நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோ போடாமல் இருந்தாலும் நான் எங்கள் வீட்டு கிரேப்ஸை எப்படி பராமரிப்பனோ அதை தான் நான் இப்போ வீடியோவாக எடுத்து போடுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்காக எதிர்வாதம் கமெண்ட்லாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கிரேப்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் அனுபவம் இருக்கலாம். ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமானது, ஒவ்வொரு இடங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்டோ அல்லது நான் போடுற வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதே போல் உங்களுக்கும் வீடியோஸ் பண்ணணுன்னா நீங்கள் தனியாக பண்ணுங்கள். இதில் கூட நிறைய பேர் இந்த திராட்சை செடிகள்லாம் அவங்க வீடுகளில் வச்சுருக்குறாங்க. ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியலை. அவங்க வீட்டில் நிறைய கிளைகள் இருக்குது, நிறைய மொட்டுக்கள் இருக்குது. ஆனாலும் அது ஏன் காய் பெருசாக வரல, ஏன் பழம் பழுக்கலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த விஷயங்களெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் உங்கள் வீட்லேயும் திராட்சை செடிகளில் நீங்கள் பலன் எடுக்கணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய விருப்பம் கூட. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் அடுத்தடுத்து வீடியோக்களாக பதிவிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும். நீங்கள் பார்க்குறத காய்கள் இதுக்கு முந்தைய அறுவடையில் உள்ளது. இதுக்கு முந்தைய அறுவடையில் 10 திராட்சை கொத்து காய்ச்சுது. இயற்கை விவசாயத்தை பேணி காப்போம்.